ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற டெட் எக்ஸாமுக்காக 6ஆம் வகுப்பு இலக்கணத்தை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் எடுத்துக்கிறோம். ஆனால் இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 3 கேள்வி அப்படிங்கிறது உறுதி. சரியா? நீங்கள் பேப்பர் 1 எடுத்துக்கிட்டாலும் சரி தான், பேப்பர் 2 எடுத்துக்கிட்டாலும் சரி தான், 3 கேள்வி மினிமம் கேட்டுருவாங்க இந்த இலக்கணத்துலேருந்து. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த அரை மணி நேரமோ இல்லைனா 3/4 மணி நேரமோ இல்லைனா 1 மணி நேரமோ நல்லா காது கொடுத்து கேளுங்க. ஒரு டைம் 2 டைம் என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்கள். சரியா? ரைட். இலக்கணம் படிக்கிறதுக்கு பொறுத்த வரைக்கும் இலக்கணம் எப்பயுமே இனிக்கும். ஓகேவா? இலக்கணம் என்ன பண்ணும்? இனிக்கும். அது நீங்கள் ஒரு டைம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா. இந்த ஒரு வாரத்தில் இதை படிச்சிடலாமா, இலக்கணத்தை 6th 10th வரைக்கும் 6th 8th வரைக்கும் படிச்சிடலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். நிறைய ஆசிரியர்கள் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், படித்து முடிச்சிடலாம், அடித்து உடச்சிடலாம். இந்த தமிழ் இலக்கணத்தை பிரித்து மேஞ்சர்லாம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அடித்து உடச்சிடலாம். சரி, நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். இந்த 6ஆம் வகுப்பு இலக்கணம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு 8 இயல் இருக்கும். 1 by 1 நான் சொல்கிறேன். இதை நீங்கள் அப்படியே காது கொடுத்து கேளுங்க. முதல் பாடம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ் எழுத்துக்களோட வகையும் தொகையும். அதேமாதிரி கிளாஸ் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கேள்வி கேட்குறேன். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லுங்கள். சரியா? ரைட். தமிழ் எழுத்துக்களோட வகையும் தொகையும் அப்படிங்கிறது தான் முதல் பாடமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இலக்கணம்னா என்ன? இலக்கணம்னா என்ன அப்படின்னா, நம்ம பேசுகிறது எழுதுறது. ஓகேவா? பேசுகிறது எழுதுறது, இதுக்கு ஒரு மரபு இருக்குது. மரபு மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வகுத்து வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் வகுத்து வச்சுருக்காங்க. அதுதான் இந்த தமிழ் மொழிக்குரிய இலக்கணம் அப்படி சொல்லுவாங்க. சரியா? இந்த தமிழ் மொழியோட இலக்கண வகை மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. தமிழ் மொழியோட இலக்கண வகை மொத்தம் 5 இருக்குது. என்னென்ன இருக்குது நல்லா கேளுங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. சரியா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, 5 இலக்கணம் இருக்குது. நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 5ஐயும் படிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கடல் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு மாணவனுக்கு என்ன எவ்வளோ தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். எழுத்து இலக்கணம், எழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? எழுத்துனா என்ன? ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது, வரி வடிவமாக எழுதப்படுவது, அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஒளி வடிவமாக எழுப்பப்படுது அப்படின்னா, நம்ம இப்போ கா அப்படின்னு சொல்லி எழுதுறோன்னு வச்சுக்கோங்களேன். கா அப்படிங்கிறது இப்போ இது பார்த்திங்கன்னா வரி வடிவம். இது என்னது? வரி வடிவம். கான்னு நான் உச்சரிக்கிறேன் இல்லையா, இது ஒளி வடிவம். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ரெண்டையும் சேர்த்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ எழுத்துனா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த எழுத்தில் என்னென்ன எழுத்து இருக்குது அப்படின்னா, நம்ம தமிழில் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒன்று. தமிழில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உயிரெழுத்து. உயிரெழுத்து அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உயிருக்கு முதன்மையானது என்ன? காற்று. எது இல்லாமல் கூட இருந்துடலாம். சாப்பாடு இல்லாமல் இருந்துடலாம், தண்ணி இல்லாமல் இருந்துடலாம். சரியா? வேறு என்ன வேணால் இல்லாமல் இருந்துடலாம். ஆனால் காற்று இல்லாமல் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாப்பாடு இல்லாமல் நம்மளால் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் கூட இருந்துடலாம். தண்ணி இல்லாமல் இருந்துடலாம். காற்று இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதிகபட்சமாக 5 நிமிஷம் கூட கிடையாது. 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவ்வளோதான், போய் சேர்ந்துருவோம். சரியா? அப்போ என்னது? உயிருக்கு முதன்மையானது என்ன அப்படின்னா காற்று. உயிருக்கு முதன்மையானது என்னது? காற்று. எந்த உயிருக்கு? நம்ம உயிருக்கு முதன்மையான காற்று. அதனால் இயல்பாக காற்று வெளிப்படுறப்ப, எப்படி இயல்பாக காற்று வெளிப்படுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், இந்த எழுத்து பிறக்குது. என்ன எழுத்து பிறக்குது? உயிர் எழுத்து பிறக்குது. உயிர் எழுத்து என்ன? அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ. இந்த எழுத்துக்கள் தான் என்ன அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முழுசாக முடிக்கல. சரியா? ஐ ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ரைட். மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னா 12 எழுத்து இருக்குது. மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? 12 எழுத்து இருக்குது. சார் இது எனக்கு தெரியும் சார், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ இந்த 12 எழுத்துக்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தில் பிறக்குது. எப்படி பிறக்குது? வாயை திறத்தல். வாயை என்ன பண்ணுறோம்? திறக்கிறோம். சரியா? அடுத்து உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல். இந்த செயல்பாடுகளின் அடிப்படையில் இந்த எழுத்து பிறக்குது. சரி, இப்போ நம்ம இந்த 12 எழுத்து இருக்கு இல்லையா, இதை உச்சரிக்கிறப்ப ஒலிக்கும் முறையில் பார்த்திங்கன்னா அ ஆ இ ஈ. இப்போ அ குறுகி ஒலிக்குது, ஆ நெடுமையாக ஒலிக்குது. குறுகி ஒலிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் குறில் எழுத்து. நீண்டு ஒலிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எதெல்லாம் குறில் எழுத்து அப்படின்னா மொத்தம் ஒரு 5 எழுத்து வரும். என்னென்ன? அ இ உ ஏ
ஓ அப்படிங்கிறது குறில் எழுத்து. மிச்சமுள்ள 7 எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெடில் எழுத்தில் வந்து வரும். சரியா? ரைட். இதை தான் நம்ம இப்போ வந்து பார்த்தோம். இந்த குறில் எழுத்துக்கு நம்ம மாத்திரை அளவு அப்படிங்கிறது இருக்குது. முதல்ல மாத்திரை அளவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மாத்திரை அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா கால அளவு வந்து குறிக்கும். கால அளவுனா என்ன? ஒரு டைம் சொடக்கு போடுறோம் இல்லையா, இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது, இதுதான் வந்து மாத்திரை. அதுக்கப்புறம் கண் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசைப்போம். சரியா? கண் அசைக்கிறோம் இல்லையா, இதுக்கு டைம் எடுக்கிற இல்லையா, அதுதான் வந்து மாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஒரு மாத்திரை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ குறில் எழுத்துக்கு வந்து எத்தனை மாத்திரை ஒலிக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு மாத்திரை. ஆ அவ்வளோதான் ஒரு மாத்திரை. ஆ 2 மாத்திரை. சரியா? இப்போ வந்து பாருங்கள், குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. நல்லா கவனமாக கேளுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. சரியா? மெய்யெழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. மெய்யெழுத்து இருக்குது அப்படின்னா மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. மெய்யெழுத்துனா ஒற்றெழுத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எவ்வளவு? அரை மாத்திரை அப்படிங்கிறது. மெய்யெழுத்து என்னென்ன இருக்குது? இப்போ உயிரெழுத்து நம்ம வந்து பார்த்துட்டோம். சிம்பிளான விஷயம் தான். உயிரெழுத்து 12 இருக்குது, குறில் எழுத்து 5, நெடில் எழுத்து 7. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? மெய்யெழுத்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மொத்தம் 18 வந்து இருக்குது. மொத்தம் 18 இருக்குது. இந்த இருக்குது இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இய்யு இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இரு இன்னு. சரியா? கசட தப்பற வள்ளினம், ஞஞனம் மன மெல்லினம், எரள வளல இடையினம். நம்ம ஈஸியாக வந்து படிச்சிருக்கோம். புள்ளி வச்சுருக்கேன் மேலே, கசட தப்பற மேலே புள்ளி வச்சுருங்க, வள்ளினம். ஓகேவா? ரைட். இதுதான் வந்து மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக என்ன? உடம்பு அப்படிங்கிறது. மெயினாக என்ன? உடம்பு. நம்ம இந்த மெய்யெழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கு நம்ம உடம்போட பங்கு அப்படிங்கிறது இன்றியமையாது. அதனால் மெய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மெய்யெழுத்துக்கள் எத்தனை மாத்திரை அளவு? அரை மாத்திரை. ஓகேவா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், கசட்டதை பாரு மேலே புள்ளி வச்சுருங்க. இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு மேலே புள்ளி வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து எப்படின்னா இக் இச் இட் இத் அப்படின்னு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அழுத்தி சொல்லுவோம். அப்போ என்ன ஆகுது? வலிமையாக வந்து இருக்குது, வன்மையாக உச்சரிக்கணும். அப்போ இது என்ன எழுத்து அப்படின்னா வல்லின எழுத்து. ஞஞன நம்மன இங்கு இஞ்சு இன்னு இட்டு அப்படின்னு சொல்லி என்ன இட்டு வராது, இந்து. சரியா? என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் மென்மையாக வந்து உச்சரிக்கணும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மெல்லின எழுத்துக்கள். சரியா? இந்த எரள வளல இருக்கு இல்லையா, இது வந்து வன்மையாகவும் இல்லை மென்மையாகவும் இல்லை, இடையில நிற்குது. அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ மெய்யெழுத்துக்கள் வந்து நாம் வந்து பார்த்தாச்சு. அடுத்து என்ன இருக்குது? உயிர்மெய் இருக்குது. உயிரும் மெய்யும் சேர்ந்து வருவது தான் உயிர்மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இக் அப்படிங்கிறது மெய்யெழுத்து, ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து. இந்த ரெண்டும் சேர்றப்ப என்ன ஆகுது? காவா வந்து மாறுது. அப்போ அதுதான் வந்து உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? உயிர்மெய் எழுத்து மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 216 எழுத்து வந்து இருக்குது. உயிர்மெய் எழுத்து மொத்தம் எத்தனை இருக்குது? 216 எழுத்து வந்து இருக்குது. சரியா? ரைட். இப்போ இதுக்கும் என்ன அப்படின்னா உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக வந்து பிரிக்கலாம். உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக வந்து பிரிக்கலாம். அது மாதிரி 216 எழுத்து இருக்கா? இப்போ உயிர்மெய் குறில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 18 × 5. ஏன் சார் 18 × 5 வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க. இந்த 18 அப்படிங்கிறது மெய்யெழுத்து, அதே மாதிரி இந்த 5 அப்படிங்கிறது குறில் எழுத்து. என்ன குறில் எழுத்து? உயிர் குறில் எழுத்து. மொத்தம் 90 எழுத்துக்கள் வந்து இருக்குது. 90 எழுத்துக்கள் என்ன? உயிர் மெய் குறில், உயிர் மெய் குறில். அதே மாதிரி உயிர்மெய் நெடில் பொறுத்த வரைக்கும் சேம் 18 × 7 போட்டிங்க அப்படின்னா வந்துடும். 18 × 7 போட்டிங்க அப்படின்னா வந்துடும். எவ்வளோ வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட 70 என்னெல்லாம் 56 126 வந்து வரும். சரியா? 126 எழுத்துக்கள் பெருக்கி போட்டுடலாம். நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், பெருக்கி போட்டுடலாம். 126 எழுத்துக்கள் வந்து உயிர்மெய் நெடில் வந்து வரும். உயிர்மெய் நெடில். இப்போ ரெண்டையும் சேர்க்குறோம் அப்படின்னா 216 எழுத்து வந்து வந்துடும். ஓகேவா? தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னா 247 எழுத்து வந்துருக்கு. 247 எழுத்து. ஓகேவா? அது எப்படி சார்? இது 216 தானே இருக்குது அப்படின்ட்டு. இப்போ உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இருக்கா, அது ஒரு 30 வந்து வரும். சரியா? 216 எழுத்து ப்ளஸ் உயிரெழுத்து மெய்யெழுத்து ஒரு 30 எழுத்து. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுத எழுத்து 1. மொத்தம் 247 எழுத்து வந்து இருக்குது. தமிழில் 247 எழுத்து வந்து இருக்குது. சரியா? ரைட். இப்போ ஆயுத எழுத்து பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலையே ஒரு 3 புள்ளி அக்கேனம் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆயுத எழுத்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வந்து சார்பு எழுத்தாக வந்து வரும். சார்பு எழுத்து அப்படின்னா இது தனித்து வந்து இயங்காது. இது இயங்குவதற்கு ஒன்று உயிரெழுத்தோ இல்லை அப்படின்னா உயிர்மெய் எழுத்தோ ஏதோ ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பேஸ் பண்ணி தான் வரும் சார்பு எழுத்து. அதே மாதிரி ஆயுத எழுத்துக்கூடிய மாத்திரை அளவு என்ன அப்படின்னா அரை மாத்திரை. இப்போ நம்ம மாத்திரை என்ன பார்த்துருக்கோம்? குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. சரியா? மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா?
இந்த மாத்திரை அளவு கொடுத்துருக்காங்க. கபிலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்குறான். நம்ம என்ன பண்ணுவோம், கா பி லா மூணுமே வந்து குறில் எழுத்து. அப்போ ஒரு மாத்திரை, இரு வந்து ஒற்றெழுத்து இல்லைன்னா மெய்யெழுத்து, அரை மாத்திரை, மொத்தம் 3 மாத்திரை அப்படின்னு போட்டுருவோம். சரியா? அவ்வளோதான் இது வந்து முடிஞ்சு. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலெழுத்தும் சார்பெழுத்தும் அப்படிங்கிறது. சரியா? முதலெழுத்துனா என்ன? நான் இப்போ தான் சொன்னேன் 30 எழுத்துக்கள் முதலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன? உயிரெழுத்து, மெய்யெழுத்து. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. ஆக மொத்தம் இந்த ரெண்டையும் சேர்க்குறோம் அப்படின்னா 30 எழுத்து. இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க? முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்க. சார்பெழுத்துனா என்ன? இந்த முதல் எழுத்து இருக்கு இல்லையா, இதை சார்ந்து வர்ற எழுத்துக்கள், உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் சார்ந்து வர்ற எழுத்துக்கள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்பெழுத்து பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 வந்து இருக்குது. மொத்தம் 10 வந்து இருக்குது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. உயிர்மை ஆயுதம், உயிர்மை ஆயுதம், உயிரிழப்படை ஒற்றளப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். 10 வந்து இருக்குது. சரியா? உயிர்மை ஆயுதம், உயிரிழப்படை ஒற்றளப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மொத்தம் 10 இருக்குது. 2-3 டைம் சொல்லி பாருங்கள், வந்துடும். இது வந்து ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாது. சரியா? ரைட். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உயிர்மையை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? உயிர்மை. உயிர்னா என்ன? நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம். மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்றதான் என்ன சொல்லுவாங்கன்னா உயிர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இதுக்கு ஒரு சில இலக்கண விதி இருக்குது. நம்ம உயிர்மைனா என்னென்னு மட்டும் தான் பார்த்தோம். ஆனால் இதுக்கும் ஒரு சில விதிகள் வந்து இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், உயிர்மை எழுத்தோட ஒளி வடிவம் அப்படிங்கிறது, ஒளி வடிவம், நம்ம சவுண்டு வந்து விடுறோம் இல்லையா, அந்த ஒளி வடிவம். இந்த ஒளி வடிவம் எப்படி இருக்குன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். மெய்யும் உயிர்ந்து என்ன பண்ணுவோம்? சேர்ந்ததாக இருக்கும் ஒளி வடிவம். இப்போ கா அப்படின்னு சொல்கிறோன்னா இக்கு ஆ, இந்த ரெண்டையும் சேர்த்து கான்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுவே எழுத்து வடிவம் அல்லது வரி வடிவம் அப்படிங்கிறது எதை ஒத்துருக்கும் அப்படின்னா கான்னு எழுதுகிறோம். இதில் எதோட இது வந்து ஒத்து போகுது? மெய்யெழுத்தோடது வந்து ஒத்து போகும். இதில் ஆ ஏதாவது வருதா? உயிரெழுத்து ஏதாவது வருதா? வராது. அப்போ வரி வடிவம் பொறுத்த வரைக்கும் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். சரியா? அதே மாதிரி ஒலிக்கிற கால அளவு எதை ஒத்திருக்கும் அப்படின்னா உயிரெழுத்தை ஒத்திருக்கும். இப்போ க அப்படிங்கிறது உயிரெழுத்து, ஆகக்கூடிய அந்த கால அளவு வந்து ஒத்திருக்கும், மாத்திரையில் வந்து ஒத்திருக்கும். அதே மாதிரி முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால இதை வந்து சார்பெழுத்து லிஸ்ட்டில் வந்து வருவாங்க, கொண்டு வந்திருப்பாங்க உயிர்மையை. அடுத்து ஆயுதம். ஆயுதம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 3 தனித்த புள்ளிகள் உடையது. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, அக்கேனம், தனிநிலை, இந்த மாதிரி வேறு பெயர்கள் இதுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி அக், இக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நுட்பமான ஒலிப்பு முறை இதுக்கு இருக்குது. இன்னொன்று இது வந்து பாருங்கள், இது முக்கியமான ஒன்று. தனக்கு முன்னால் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறில் எழுத்து தான் வந்து வந்திருக்கும். அதாவது ஆயுத எழுத்துக்கு முன்னால் கண்டிப்பாக ஒரு குறில் எழுத்தாக வரும். அதே மாதிரி பின்னால் வந்து பார்த்திங்கன்னா வல்லின உயிர்மை எழுத்து வந்து வரும். வல்லின உயிர்மை எழுத்து வந்து வரும். இது வந்து ஒரு இலக்கண விதி, தனித்து இயங்காது. சரியா? அதே மாதிரி இதுவும் முதல் எழுத்து உயிரையும் மெய்யையும் சார்ந்து வர்றதுனால இது சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான்ப்பா. என்ன முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 2 மட்டும் ஆக்சுவலாக சார்பெழுத்தில் மொத்தம் 10 வந்து இருக்கும். இதில் 2 மட்டும் உயிர்மையும் ஆயுதையும் முடிச்சிட்டோம். சரியா? மித்தம் உள்ளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேல் வகுப்பில் நம்ம வந்து பார்ப்போம். மேல் வகுப்பில் ஈஸியான ஒன்று தான். அடுத்து வந்து பாருங்கள், மொழி முதல் எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எதெல்லாம் வந்து மொழிக்கு முதல்ல வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் மொழிக்கு முதல்ல வரும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ இந்த மொழி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் இருக்குது அப்படின்னா சொல் அப்படிங்கிற பொருள் வந்து இருக்குது. சொல் அப்படிங்கிற பொருள் வந்து இருக்குது. எதெல்லாம் மொழிக்கு முதல்ல வந்து வருது அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதல்ல வந்து வரும். உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதல்ல வரும். அதே மாதிரி க ச த ப ந ம, க ச த ப, சரியா, ந ம, இந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த வரிசையில் எல்லா உயிரெழுத்துக்களும், அதாவது எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லுக்கு முதல்ல வந்து வரும். க ச த ப ந ம. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், ஞ ஞ ய வ. நான் ரெண்டும் எனக்கு உச்சரிப்பு வந்து ஒரே மாதிரி தான் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? இந்த எழுத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லுக்கு முதல்ல வந்து வரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இந்த ஞா இருக்கு இல்லையா, இந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்து மட்டும்தான் வந்து சொல்லுக்கு முதல்ல வந்து வரும். எக்ஸாம்பிளுக்கு ஞனம் அப்படிங்கிறது, ஞனம் அப்படிங்கிறது நம்ம இந்த காலத்தில் அங்கனம் இங்கனம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். சரியா? ரைட். இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வரிசையில் எதை மட்டும் வரும்? இந்த ஒன்று மட்டும்தான் வந்து வரும். சரியா? அடுத்து வந்து பாருங்கள், எக்ஸாம்பிளுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. கா வரிசையில் உள்ள எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கடல், காக்கை, கிழக்கு, கீற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகர வரிசை எப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து வந்து பாருங்கள்,
நான் சொன்ன விஷயம் தான். இங்கே இந்த காலத்தில் அங்கனம் இங்கனம் எங்கனம் அப்படிங்கிற சொற்களை மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்துகிறோம். அதேமாதிரி இந்த ஞாலம், இந்த ஞா வரிசையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞா ஞா ஞே ஞோ இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான். இந்த ஞாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சொல்லுக்கு முதல்ல வந்து வருது. யா வரிசையில் மொத்தம் 6 வரும். யா வரிசையில் மொத்தம் எத்தனை வரும்? 6 வரும். யா யா யூ யூ யோ யவ், சரியா? 6 எழுத்து வந்து வருது. அதேமாதிரி வா வரிசையில் வந்து 8 எழுத்துக்கள் வந்து வரும். வா வா வி வி வே வே வை வவ் அப்படிங்கிறது, சரியா? ரைட். மொத்தம் எத்தனை எழுத்து வருது? 8 எழுத்து வந்து வருது வாழை. அதாவது ஞால 4 எழுத்து வந்து வருது, யால 6 எழுத்து வந்து வருது, வாழை 8 எழுத்து வந்து வருது, சரியா? இதெல்லாம் சொல்லுக்கு முதல்ல வர்ற எழுத்துக்கள். சொல்லுக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லுக்கு முதல்ல வந்து வராது. மெய்யெழுத்துக்கள் 18மே சொல்லுக்கு லாஸ்ட்டில் வந்து வராது, சரியா? சாரி சொல்லுக்கு முதல்ல வந்து வராது, லாஸ்ட்டில் இல்லை, முதல்ல வந்து வராது. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், டா நா ரா லா 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 ரா நா இந்த 8 உயிர்மெய் எழுத்துக்களோட வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லுக்கு முதல்ல வராது. இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டா இது என்னது? இது என்ன அப்படின்னா மயங்கொலி எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ மயங்கொலியில் எதெல்லாம் வருது அப்படின்னா பாருங்கள், நான் இந்த 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 7மே வந்து மயங்கொலியில் வந்து வரும், சரியா? இந்த டா மட்டும் வந்து வராது. அதாவது இங்கே இந்த நாவுக்கு பதிலாக இந்த டா வந்து வச்சுருக்காங்க, சரியா? மற்ற இந்த 8மே இந்த 7மே வந்து பார்த்திங்க அப்படின்னா மயங்கொலியில் வரும். அதாவது மயங்கொலியில் இந்த நா மட்டும் என்ன அப்படின்னா சொல்லுக்கு முதல்ல வந்து வருது. மற்ற எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, சொல்லுக்கு முதல்ல வந்து வராது இந்த எழுத்துக்கள். இது கூட சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா டா வந்து சேர்த்து வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதல்ல வந்து வராது. அடுத்து வந்து பாருங்கள், இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஞா ஞா யா வா. இந்த உயிர்மெய் எழுத்துக்களில் ஒரு சில எழுத்துக்கள், குறிப்பிட்ட எழுத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவிர பிற எழுத்துக்கள் சொல்லுக்கு முதல்ல வந்து வராது, சரியா? ரைட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ டமாரம், ரம்பம், லண்டன், ஃப்ரான்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வார்த்தை வந்து கிடையாது, சரியா? தமிழ் வார்த்தை கிடையாது. அடுத்ததாக மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி இறுதி எழுத்துக்கள்னா லாஸ்ட்டில், மொழிக்கு லாஸ்ட்டில் இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது, சரியா? இப்போ இதில் எதெல்லாம் வரும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12 மெய்யோடு சேர்ந்து உயிர் மெய்யாக மட்டுமே என்ன பண்ணோம் அப்படின்னா சொல்லுக்கு லாஸ்ட்டில் வந்து வரும். அதே மாதிரி இதில் இஞ்ச் இன் இந்து இம்மு இ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இன்னு இந்த மெய்யெழுத்துக்கள் 11 இது இருந்துருக்கு. 11 இது என்ன பண்ணும் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து வரும். அப்போ எது வராது அப்படின்னா கசடத பற, கசட த ப ர, அதாவது புள்ளி வச்சது. வல்லினம் எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லுக்கு இறுதியில் வராது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. வல்லினம் எதுவுமே சொல்லுக்கு இறுதியில் வந்து வராது. அப்போ மிச்சம் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் 12 எழுத்து வந்துருக்கும். அதில் ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று வந்து இருக்கும். எது அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த எழுத்து. அதாவது இந்த வல்லினம் ப்ளஸ் மெல்லினத்தில் இந்த ஒரு எழுத்து, மொத்தம் 7 எழுத்துக்கள். மொத்தம் என்னது? 7 எழுத்துக்கள். இந்த 7 எழுத்துக்களும் என்ன பண்ணாது அப்படின்னா இறுதியில் வராது. அப்போ மிச்சமுள்ள 11 எழுத்துக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 11 எழுத்துக்கள் வருது. நீங்கள் இதை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்து இன்னு இந்து இந்து அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடாது. என்ன படிக்கணும்? ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டா போதும், சரியா? இதை மட்டும் பாருங்கள், வல்லினம் சொல்லுக்கு இறுதியில் வந்து வராது. அப்போ வல்லினத்தை தவிர மிச்சமுள்ள எழுத்துக்கள் வந்து வரும், சரியா? அதே மாதிரி மெல்லினத்தில் ஒரே ஒரு இந்த இது வந்து வராது. ஓகேவா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து பாருங்கள், மொழி இறுதி ஆகா எழுத்துக்கள். மொழி இறுதியில் எதெல்லாம் வராது அப்படின்னா உயிரெழுத்துக்கள் தனியாக வந்து வராது. உயிரெழுத்துக்கள் தனியாக வந்து வராது. இப்போ தனியாக வருது அப்படின்னா அதுக்கு பேர் அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. தனியாக வருது அப்படின்னா அதுக்கு பேர் அளபடை, சரியா? அடுத்து வந்து பாருங்கள், உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்தோடு சேர்ந்து உயிர்மெய்யாக மட்டும்தான் சொல்லுக்கு இறுதியில் வந்து வரும். அது மாதிரி அளபடை எழுத்துக்களில் இடம்பெற போது உயிரெழுத்துக்கள் சொல்லுக்கு இறுதியில் வந்து வரும். சொல்லுக்கு இறுதியிலையும் வரும், சொல்லுக்கு நடுவுலேயும் வரும். ஆயுத எழுத்து சொல்லுக்கு இறுதியில் வந்து வராது, சரியா? இவ்வளோ தான் இந்த பாடத்தில் வந்து இருக்கும் இறுதி எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும். அடுத்து இது நான் ஏற்கனவே சொன்னேன், இதை மட்டும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. கசட தப்பற அடுத்து இங்கு அப்படிங்கிறது இதை படித்து வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று மட்டும் படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஞா எழுத்து வரிசையில் சொல்லுக்கு இறுதியில் வந்து வராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட். அடுத்தது பாருங்கள், கார்த்திக், காங்காங், சுஜித், மார்கட், திலீப், மார்ச் இதெல்லாம் வந்து பிறமொழி பெயர் சொற்கள். இதில் இறுதி எழுத்துக்களாக என்ன பண்ணும் அப்படின்னா இடம்பெறும். இது நம்ம தமிழ் சொல் வந்து கிடையாது. இப்போ இக்குங்கிறது இறுதி எழுத்துல வந்து இடம்பெறுது, ஓகேவா? ஆனால் தமிழ் வார்த்தையில் வந்து இடம்பெறாது.
ஓகே. அடுத்து எகர வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா கேலேருந்து நே வரைக்கும், எகர வரிசையில் கேலேருந்து நே வரைக்கும் எந்த உயிர்மை எழுத்தும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒலிக்கிறதுல வந்து வராது. ஒகர வரிசையில் நோ ஒன்றை தவிர, நோ குறியில தவிர வேறு எதுவுமே லாஸ்ட்டில் வந்து வராது. நோ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழியில் துன்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் வந்து வரும். சொல்லுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லுக்கு இடையில் வந்து வரும். அதுமாதிரி உயிர்மை எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுக்கு இடையில் வந்து வரும். ஆயுத எழுத்து சொல்லுக்கு இடையில் வந்து வரும். அளப்படையில் மட்டுமே உயிரெழுத்து சொல்லுக்கு இடையில் வந்து வரும். சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள் இணை எழுத்து. இணை எழுத்துலாம் வந்து ஒரு விஷயமே வந்து கிடையாது. சரியா? இணை எழுத்துனா என்ன? அதாவது ஒரு சில விஷயங்களில் ஒத்து போயிருக்கும், அதுதான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு சில இடத்துல ஒத்து போயிருக்கும், அதான் எழுத்துக்கள். நீங்கள் வந்து பேசுகிறப்ப சொல்கிறீங்க இல்லையா, என் இனமடா அப்படி சொல்கிறீங்க இல்லையா, அதாவது உங்களோட எண்ணமும் அவங்களோட எண்ணமும் ஒரே மாதிரி ஒத்து போகிறப்ப என்ன சொன்னாங்க, என் இனமடா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒலிக்கிற முயற்சி பிறக்கிற இடம். சரியா? ஒலிக்கிற முயற்சி பிறக்கிற இடம், இதில் ஒரு சில ஒற்றுமை வந்து இருக்குது. அதனால் அந்த எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எதெல்லாம் இணை எழுத்துக்கள் அப்படின்னா பாருங்கள், இக்கு இங்கு இது ஒரு இணை எழுத்து, இஞ்சு இச்சு இணை எழுத்து, இன்னு இட்டு இணை எழுத்து. என்ன வரும் அப்படின்னா வல்லினத்துக்கு மெல்லினம் இணை எழுத்தாக வரும். வல்லினத்திற்கு மெல்லினம் இணை எழுத்தாக வரும். இப்போ இக்கு அப்படிங்கிறது வல்லினம், இங்கு அப்படிங்கிறது மெல்லினம். அதே மாதிரி இச்சு அப்படிங்கிறது வல்லினம், இஞ்சு அப்படிங்கிறது மெல்லினம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் பாருங்கள். இங்கே இங்கு இக்கு இருக்கா, திங்கள் திங்கள் எழுதுகிறேன் அப்படின்னா இப்போ இங்கு வந்து இருக்குது, இங்குக்கு பக்கத்துலேயே கா வந்து வருது. காவை பிரிக்கிறோம் அப்படின்னா என்ன, இக்கு வந்து வரும், இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு வரும். அப்போ இங்கும் காவும் என்ன ஆகுது, பக்கத்தில் வருது. அது இஞ்சு, இஞ்சு இச்சு. மஞ்சள் மஞ்சள் போடுறேன் அப்படின்னா இஞ்சு வருது, இஞ்சுக்கு பக்கத்தில் இச்சு வந்து வந்துடுது. சா வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா இச்சு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரியும். இண்டு வருது. பண்டம். சரியா? வந்துடுதா? அடுத்து வந்து பாருங்கள் தந்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இந்த வார்த்தையை பார்த்தோன்னே எழுதிடலாம், தந்தம். அடுத்து பம்பரம். சரியா? பம்பரம் இல்லைன்னா அம்பு. நீங்கள் இந்த வார்த்தையை வந்து பார்க்க நம்மளா வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம், தப்பே இது கிடையாது. அடுத்து வந்து பாருங்கள் நன்றி. சரியா? பன்றி. என்னையா பன்றிலாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். என்ன அப்படின்னா இளநெழுத்தா வருது அப்படிங்கிறப்ப பன்றி வந்து சொல்லலாம். சரியா? தப்பு வந்து கிடையாது, நம்ம படிக்கிறத பொறுத்தா வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ இணை எழுத்துக்கள்லாம் திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல் அப்படிங்கிறது இது எல்லாமே இணை எழுத்தா வந்து வருது. அதாவது வல்லினத்திற்கு மெல்லினம் இணை எழுத்தா வந்து வரும். இடையின எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே குரூப்பில் வந்து இருக்கும், ஒரே இனமாக வந்து இருக்கும். இரளவலில் ஒரே இனமாக வந்து இருக்குது. அதே மாதிரி உயிர் எழுத்துக்கள்லையும் இணை எழுத்துக்கள் வந்து இருக்குது. இணை எழுத்துக்கள் என்ன அப்படின்னா குறிலுக்கு நெடில் வந்து இணை எழுத்தாக இருக்கும். குறிலுக்கு நெடில் இணை எழுத்தாக இருக்கும், நெடிலுக்கு குறில் இணை எழுத்தாக இருக்கும். சரியா? இப்போ ஐ அப்படிங்கிறது இருக்கும். ஐ அப்படிங்கிறது குறில் எழுத்து வந்து கிடையாது. ஐ அப்படிங்கிறது நெடில் எழுத்து. ஐ அப்படிங்கிறது என்ன எழுத்து, நெடில் எழுத்து. ஆனால் இதுக்கு வந்து ஈ அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இணை எழுத்தாக இருக்கும். இது பார்க்கணும். ஐக்கு ஈ வந்து இணை எழுத்தாக இருக்கும். அதே மாதிரி அவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊ வந்து இணை எழுத்தாக இருக்கும். அவுக்கு ஊ வந்து இணை எழுத்தாக இருக்கும். சரியா? இந்த ரெண்டையும் வந்து பார்த்துக்கோங்க, ஐக்கு ஈ, அவுக்கு ஊ. ஓகேவா? ரைட். அடுத்து உயிரெழுத்துக்கள் என்ன பண்ணாது அப்படின்னா சேர்ந்து வந்து வராது. உயிரெழுத்துக்கள் ஒரு உயிரெழுத்து இன்னொரு உயிரெழுத்து சேர்ந்து வந்து வராது. எங்கே மட்டும்தான் வரும் அப்படின்னா அளப்படையில் மட்டும்தான் வந்து வரும். சரியா? ரைட். அளப்படையில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓ, உதல், தூவும், தளி, இது எல்லாமே அளப்படையில் வந்து வரும். ஓகேவா? ரைட். தமிழ் எழுத்துக்களில் ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து அப்படிங்கிறது கிடையாது. எந்த எழுத்து அப்படின்னா ஆயுத எழுத்து. சரியா? ரைட். இப்போ இதை வந்து பாருங்களேன், மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல்லி எதுன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ மஞ்சள், இஞ்சு வந்து வந்துருச்சு, இஞ்சுக்கு பக்கத்தில் சா, அதுக்கு இணை எழுத்து வந்து வந்துருச்சு. வந்தான், இந்து வந்து வந்துருச்சு, இந்துக்கு பக்கத்தில் தா வந்து வந்துருச்சு. அதாவது இது மெல்லினம், இது மெல்லினம். சரியா? அடுத்து கண்ணில், கண்ணில் மெல்லினம் வந்து வந்துருச்சு, இன்னும் வந்து வந்துருச்சு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்கள், நீ வந்து இருக்குது. நீ வந்து பார்த்திங்கன்னா மெல்லினத்துக்கு மெல்லினமே இணை எழுத்தாக வந்து வந்திருக்கு. ஓகேவா? இணை எழுத்து கிடையாது, மெல்லினத்துக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு எழுத்து வந்து வந்திருக்கு, அதே இனம் வந்து வந்திருக்கு, ஒரே இனமாக வந்திருக்கு. அப்போ இதோட இணை எழுத்து என்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு கண்டம் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு அப்படின்னா கரெக்டு. ஓகேவா? கண்டம் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னா மெல்லினம் இடம் பெற்றிருக்குது, இணை எழுத்து இடம் பெற்றிருக்கு. அப்போ இதில் இடம் பெறலை, இணை எழுத்து இடம் பெறலை. இப்போ தம்பி வந்து பாருங்கள், இம்முக்கு பக்கத்தில் பா வந்து வந்துருச்சு, இப்போ வந்து வந்துருச்சு. அப்போ இது சரிதான், இந்த மூணுமே சரிதான். இந்த ஒன்று தப்பு, மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல்லலாம் கண்ணில் தான் வந்து வரும். சரியா? இதில் தவறான சொல் என்ன அப்படின்னா வென்றான் அப்படிங்கிறது. ஏன்னா வென்றான் அப்படிங்கிறது என்ன வரும், இந்த ரா வந்து வரும், வென்றான் அப்படிங்கிறது இதுதான் வந்து வரும். சரியா? ஸோ இந்த அளவுக்கு வந்து ஈஸியாக தான் வந்து இருக்கும். சரியா? அடுத்து சுட்டி எழுத்து, வினா எழுத்து.
ஸோ சுட்டு எழுத்து வினா எழுத்து பொறுத்த வரைக்கும் சுட்டுனா என்ன? காட்டி கொடுக்குறது. ஏன் காட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறேன், சுட்டி காட்டுறது. ஏய் யாரா அந்த வேலையை பார்த்தது அப்படின்னா இந்தா அவன் தான், இந்தா இவன் தான், சரியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் சுட்டு எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன சுட்டு எழுத்து இருக்குது? அ சுட்டு, இ சுட்டு, உ சுட்டு, சரியா? அ இ உ மூணுமே சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆவும் ஈவும் நம்ம இந்த காலத்தில் வந்து பயன்படுத்துகிறோம். ஊ வந்து இப்போ வந்து பயன்படுத்துறது கிடையாது, சரியா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், இதில் என்னென்னலாம் இருக்குது, பிரிவு என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அகச்சுட்டு, அடுத்து புறச்சுட்டு. அகம்னா என்ன, புறம்னா என்ன அப்படின்னு பாருங்கள். அகம்னா என்ன அப்படின்னா, அகம்னா என்ன? உள்ள. அகம்னா என்ன? உள்ள. உள்ளே இருந்து பொருள் கொடுக்கும், அந்த வார்த்தைக்கு பொருள் கொடுக்கும். என்ன பொருள் கொடுக்கும்? இந்த சுட்டு எழுத்து பொருள் கொடுக்கும். அதுதான் அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவன், அவன், இது, அது. இப்போ ஒன்றும் இல்லை, இ ஆ இ ஆ, சரியா? இந்த இதை தூக்கிடுங்க, இந்த இ ஆ இ ஆ இருக்குல்லையே, அதை தூக்கிடுங்க, மறைச்சிக்கோங்க. மறைச்சிட்டு பாருங்கள், ஏதாவது பொருள் தருதா? வண்ணு வண்ணு தூ தூன்னு தான் வருது, பொருள் தராது. அப்போ உள்ளே இருந்து பொருள் தருது, அதை தூக்கிட்டோம் அப்படின்னா பொருள் தராது. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? சிம்பிள். அடுத்து வந்து பாருங்கள் புறச்சுட்டு. புறச்சுட்டு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வெளியே இருந்து பொருள் வந்து கொடுக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, அவ்வானம் இம்மலை. இப்போ இந்த ஆவை மறைச்சிருங்க, ஈயை மறைச்சிருங்க. மறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பொருள் தருமா? வானம் பொருள் தருது, மலை பொருள் தருது. அதாவது அந்த எழுத்தை தூக்கிட்டாலும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வார்த்தை பொருளை கொடுக்கும். அதுக்கு பேர் தான் புறச்சுட்டு அப்படிம்பாங்க. அகம்னா என்ன? தூக்கிட்டோம் அப்படின்னா பொருள் கொடுக்காது, சரியா? புறம்னா என்ன? தூக்கிட்டோம் அப்படின்னா பொருள் கொடுக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அகச்சுட்டு, புறச்சுட்டு. அடுத்து வந்து பாருங்கள், அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு. அண்மை சுட்டு அப்படின்னா அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன அப்படின்னா, இப்போ அண்மை சுட்டுன்னா என்ன அப்படின்னா அந்த அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிறது, அந்த இருக்கிறது அங்கே இருக்கிறது, கொஞ்சம் தூரமாக இருக்கிறது, சரியா? இந்த அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது, இந்தனா என்னது? பக்கத்தில் இருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கிறத குறிப்பிடுறதுக்கு தான் இந்த அண்மை சுட்டு அப்படிங்கிறத அந்த வார்த்தை வந்து சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு, இந்த இருக்குது, சரியா? அண்மை சுட்டு, ஓகேவா? அண்மைனா என்ன? பக்கத்தில், அருகில் அப்படிங்கிறது. இதுதான் அண்மை சுட்டுன்னு சொல்லுவாங்க. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன அப்படின்னா ஈ அப்படிங்கிறது. என்னது? ஈ அப்படிங்கிறது. அதே மாதிரி சேய்மை சுட்டுனா என்ன? சேய்மைனா தொலைவு, அந்த மெஜாரிட்டி அந்த தான் வரும், சரியா? அந்த அப்படிங்கிறப்ப ஆ அப்படிங்கிற எழுத்து சேய்மை சுட்டுக்குரிய எழுத்தாக வந்து வரும். அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் அப்படிங்கிறது சேய்மை சுட்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி ஊ அப்படிங்கிற எழுத்தை நம்ம வந்து இப்போ பயன்படுத்துறதில்ல. அந்த காலத்தில் அருகில் இருக்கிறதுக்கும் தொலைவில் இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிற குறிப்பிடுறதுக்காக இந்த ஊ அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்குது. உது, உவன், உப்பக்கம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ பயன்படுத்தப்படலை. அடுத்து சுட்டு திரிபு. சுட்டு திரிபு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அம்மரம் இவ்வீடு அப்படிங்கிறது புறச்சுட்டு அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும். அம்மரம் இவ்வீடு அப்படிங்கிறது புறச்சுட்டுன்னு தெரியும். இந்த புறச்சுட்டே வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். அந்த மரம் இந்த வீடுன்னு சொல்கிறோம். அது என்ன ஆயிடுது? இந்த ஆ ஈ என்ன ஆயிடுது அப்படின்னா திரிஞ்சிருச்சு அப்படின்னா மாற்றம் பெறுதல், மாறிடுச்சு. மாறி என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த இந்தன்னு சொல்லி ஆயிடுச்சு, ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா சுட்டு திரிப்பு அப்படிங்கிறது, சரியா? சிம்பிளான ஒன்றுப்பா. அடுத்து வினா எழுத்து. வினா எழுத்துனா என்ன? நம்ம வினா எழுப்புற மாதிரி ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் முதல் வர்ற எழுத்து வினா எழுத்து. அதுமாதிரி கடைசியாக வர்ற எழுத்தும் வினா எழுத்தாக வந்து வரும். சொல்லுக்கு முதல்லையும் கடைசிலையும் இந்த வினா எழுத்து வந்து வரும். என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஏ, யா, அ, ஓ, ஏ. அதாவது ஏ குரில், யா, ஆ, அடுத்து ஓ, ஏ. இந்த 5 வினா எழுத்துன்னு சொல்லுவாங்க. இதை மொழிக்கு முதல்ல வருபவை என்ன அப்படின்னா ஏவும் யாவும். எங்கே, யாருக்கு கேட்குறோமா? எங்கே போகிற, யாருக்கு, இதெல்லாம் வந்து வினா எழுத்து. ஏ முதல்ல வந்துருச்சு. மொழிக்கு லாஸ்ட்டில் வந்து வர்றது ஆவும் ஓவும். பேசலாமா? அவன்தானா? சரியா? பேசலாமா? அவன்தானா? அடுத்து வந்து பாருங்கள், தெரியுமோ, உனக்கு தெரியுமோ சொல்கிறோமா? அப்போ இது வந்து இறுதியில் வர்றது. மொழி முதல்லையும் இறுதியிலையும் வர்றது என்ன அப்படின்னா ஏ. ஏன், ஏன் படிக்கிற, சரியா? ஏன் டெட்டுக்கு படிக்கிற, ஓகேவா? அதே மாதிரி இந்த செயலை செஞ்சது யார்? நீதானே, நீதானே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது வந்து மொழிக்கு முதல்லையும் இறுதியிலையும் வந்து வரும், சரியா? ரைட். மொத்தம் 5 வந்து இருக்குப்பா. ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படிங்கிறது. இதில் சொல்லுக்கு முதல்ல வர்றது என்ன அப்படின்னா ஏவும் யாவும். இறுதியில் வர்றது என்ன அப்படின்னா ஆவும் ஓவும். மொழி முதல்லையும் இறுதியிலையும் வர்றது என்ன அப்படின்னா ஏ அப்படிங்கிறது. இதுலேயும் அகவினா அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஏற்கனவே சுற்றுல பார்த்தோமா, அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே இங்கே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உள்ளே வந்து புகுத்துங்க. எது, யார், ஏன்.
இந்த சொற்களில் நீங்கள் வினா எழுத்து தூக்குறீங்க அப்படின்னா ஏ யா ஏ தூக்கிட்டீங்க அப்படின்னா பொருள் தராது. அதுதான் அக வினா அப்படிங்கிறது. சரியா? அதே மாதிரி புற வினானா என்ன? அவனா வருவானோ. இதில் வினா எழுத்து இங்கே நான் ஆ வந்து இருக்குது, இங்கே ஓ வந்து இருக்குது. இதை தூக்கிட்டோம் அப்படின்னா அவன் வருவான் அப்படின்னு வரும். அப்போ அதை தூக்கிட்டாலும் பொருள் வந்து கொடுக்குது. அப்போ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புறவினா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், 4 வகை சொற்கள். ஸோ 4 வகை சொற்கள் பொறுத்த வரைக்கும் இலக்கணத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு சொற்களை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 4 வகையாக வந்து சொற்களை பிரிக்கிறாங்க. நல்லா பார்க்கணும், சொற்களை 4 வகையாக பிரிக்கிறாங்க. இலக்கணத்தின் வகைகள் அப்படின்னு கேட்டால் 5. சரியா? சொற்களோட வகை அப்படின்னு கேட்டால் 4. என்னென்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர், வினை, இடை, உரி 4. பெயர் சொல்னா என்ன? ஒரு பேரை குறிக்கிறது பெயர் சொல். ஒரு பேரை குறிக்கிறது பெயர் சொல். இப்போ இது ஒரு பேனா அப்படின்னா பேனா அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். நீங்கள் ஒரு மனிதன் அப்படின்னா மனிதன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். சரியா? பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல் இது எல்லாமே வந்து பெயர் சொல்ல வந்து வரும். வினைச்சொல்னா என்ன? வினைனா என்ன? ஒரு செயலை குறிக்குது. அப்போ செயலை குறிக்கிற சொல் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வினைச்சொல்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வா, போ, எழுது, விளையாடு. வா அப்படின்னா வர்றது ஒரு வினை செயல். சரியா? போ அப்படிங்கிறது போகிறது ஒரு வினை. சரி? எழுது அப்படிங்கிறது எழுதுறது ஒரு வினை. விளையாடுறது ஒரு வினை செயலை குறிக்குது. அப்போ இதெல்லாம் வந்து வினைச்சொல். இடைச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மற்று ஐ. தந்தையும் தாயும். தந்தை அப்படிங்கிறது நம்மளுக்கு பெயர், அதுக்கு இடையில வந்து வருது இல்லையா? இந்த வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொல். தந்தையும் தாயும். அடுத்து வந்து பாருங்கள் மற்றொருவர். ஒருவர் அப்படிங்கிறது ஓகே, மற்றொருவர் இந்த மற்ற அப்படிங்கிறது இடைச்சொல்லாக வந்திருக்கு. ஐ திருக்குறளை படித்தான். ஐ அப்படிங்கிறது இடைச்சொல்லாக வந்திருக்கு. சரியா? அடுத்து உரிச்சொல். உரிச்சொல் பொறுத்த வரைக்கும் பெயர்ச்சொல், வினைச்சொல் இதோட தன்மையை மிகுதிப்படுத்த வர்றதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன? மா, சாலை. இப்போ நகரம்னா கரெக்டு, மாநகரம், பெரிய நகரம். அதை நம்ம என்ன பண்ணுறோம்? நகரத்தை வந்து மீப்பெரு நகரம் இல்லைன்னா பெரிய நகரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பதிலாக மா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல் மிகுதிப்படுத்த வர்றது. சால சிறந்தது. சிறந்ததே கரெக்டு தான். சரியா? சால சிறந்ததுன்னா இன்னும் சிறந்தது அப்படிங்கிறது. ஓகேவா? மிகுதிப்படுத்த வர்றது. அப்போ மா, சாலை அப்படிங்கிறது உரிச்சொல்லாக வந்து வருது. அவ்வளோதான்ப்பா. இதில் வந்து வேறு ஒன்றுமே கிடையாதுப்பா. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், பெயர் சொல் அப்படிங்கிற ஒரு விஷயம். பெயர் சொல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 6 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. நம்ம சொற்கள் என்னன்னு பார்த்தோம்? 4 வகையாக பார்த்தோம். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதில் பெயர் சொல் பொறுத்த வரைக்கும் 6 வகையாக வந்து சொல்கிறாங்க. 6 வகையாக சொல்கிறாங்க. என்னென்ன? பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். சரியா? இதுதான் வந்து 6 விஷயம் வந்து வரும். ஓகேவா? ரைட். அதில் ஃபஸ்ட்டு பொருட்பெயர். பொருட்பெயர் என்ன? ஒரு பொருளை குறிக்கிறது பொருட்பெயர். ஒரு பொருளை குறிக்கிறது பொருட்பெயர். இது என்னவா இருக்கணும் அப்படின்னா உயிருள்ள பொருளையும் குறிக்கும், உயிரற்ற பொருளையும் குறிக்கும். ரெண்டையுமே வந்து குறிக்கும். என்ன? மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி இதெல்லாம் பொருட்பெயரில் வந்து வரும். இடப்பெயர் பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்தோட பெயரை குறிக்கிறது இடப்பெயர். எக்ஸாம்பிள் சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. சரியா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர். காலப்பெயர்னா என்ன? காலத்தை குறிக்கிறது காலப்பெயர். நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு இதெல்லாம் லட்டு. சரியா? சினைப்பெயர்னா உறுப்பை குறிக்கிறது. கண்ணு ஒரு உறுப்பு, கை வந்து ஒரு உறுப்பு. சரியா? இலை ஒரு உறுப்பு, கிளை வந்து ஒரு உறுப்பு. பண்பு பெயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொருளோட பண்பை குறிக்கிறது. வட்டம் ஒரு பண்பு, சதுரம் ஒரு பண்பு, செவ்வகம் ஒரு பண்பு, செம்மை ஒரு பண்பு, நன்மை அப்படிங்கிறது ஒரு பண்பு. ஓகேவா? அடுத்து தொழிற்பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். படித்தல், அதாவது படித்தல், ஆடுதல், ஓடுதல், நடத்தல். மெஜாரிட்டி தொழிற்பெயர் வந்து இந்த தல் முடியும். தல், அல், அம், ஐ, கை, வி, பூ, கு, சி அப்படின்னு சொல்லி வரும். நிறைய அந்த வார்த்தையில் வந்து வரும். நம்ம அதிகமாக பயன்படுத்துறது தல், அல், அம், ஐ, கை தான் பயன்படுத்துவோம். இதில் தொழிற்பெயர் வந்து வரும். மெஜாரிட்டி தல் தான் வந்து பயன்படுத்துவோம். லாஸ்ட் வார்த்தை தல் வருதா, அப்போ அது என்னவாக இருக்கும்னா தொழிற்பெயராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், காவியா புத்தகம் படித்தால். இதில் புத்தகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றால். பள்ளி அப்படிங்கிறது இடப்பெயர். மாலை அப்படிங்கிறது காலப்பெயர். தலை அப்படிங்கிறது எனது சினைப்பெயர். இனிமை அப்படிங்கிறது பண்பு பெயர். ஆடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். சரியா? அடுத்து இடுகுறி பெயர், காரணப்பெயர். இடுகுறி பெயர்னா என்ன? இடுகுறி பெயர் அதாவது நம்ம முன்னோர்கள் காரணமே இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பேரை வந்து வச்சுட்டாங்க. அதுக்கு பேர் தான் இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க.
காரண பெயர்னா காரணத்தோட பேர் வைப்பாங்க, அதுக்கு பேர் காரண பெயர். இப்போ இடுகுறி பெயர் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இடுகுறி பெயர் அப்படின்னா மண், மரம், காற்று. மண்ணுன்னு சொல்லி ஏன் பேர் வச்சுருக்காங்க யோசிச்சிருக்கீங்களா? மண்ணுன்னு சொல்லி ஏன் பேர் வச்சுருக்காங்க? காற்றுன்னு எதுக்கு பேர் வச்சுருக்காங்க? கடல்னு எதுக்கு பேர் வச்சுருக்காங்க? அதெல்லாம் முன்ன காலத்தில் வச்சது, முன்னோர்கள் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ அதுக்கு பேர் தான் இடுகுறி பெயர். ஓகேவா? ரைட். இடுகுறி பெயரில் 2 வகையாக வந்து பிரிக்கலாம். இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கலாம். இப்போ பொதுப்பெயர்னா என்ன? எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், காடு அப்படிங்கிறது ஒரு பொதுப்பெயர், மரம் அப்படிங்கிறது ஒரு பொதுப்பெயர். ஏன்னா சார் இது வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு, இடுகுறி பொதுப்பெயர். இப்போ மரம் அப்படிங்கிறது மரத்துலேயே வாழை மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, சரியா, பனைமரம் இருக்குது, எல்லா மரமும் இருக்குது. அப்போ இந்த வாழை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிறப்பு, பனை அப்படிங்கிறது சிறப்பு, சரியா, மா அப்படிங்கிறது சிறப்பு. ஆனால் மரம் அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது, மரம் அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது. அதே மாதிரி காடு பொறுத்த வரைக்கும் ஆற்காடு, அத்திக்காடு, நிறையா காடு வந்து இருக்கும். ஆனால் காடு பொதுவாக இருக்கும், அந்த சிறப்பு வந்து வேறவா இருக்கும், சரியா. ஆலங்காடு வந்து இருக்குது, எக்கச்சக்கமான காடு வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ காடு, மரம் அப்படிங்கிறது இடுகுறி பொதுப்பெயரில் வந்து வரும். இதுவே இடுகுறி சிறப்பு பெயர்னா என்ன? நான் சொல்லிட்டேன் அதில் ஆல்ரெடியாக, வாழை, பனை, தென்னை, அந்த தனியாக குறிப்பிட்டு சொல்கிறது தான் இடுகுறி சிறப்பு பேர் அப்படி சொல்லுவாங்க. மா, கருவேலங்காடு. இப்போ இதில் கருவேலங்காடு அப்படிங்கிறது சிறப்பு, இதில் காடு மட்டும் என்ன அப்படின்னா பொது பெயரில் வரும். காடு பொது பெயர், கருவேலங்காடு அப்படின்னா தனியாக சொல்லிட்டாங்க, கருவேலம் அப்படின்னு தனியாக சொல்லிட்டாங்க, அது சிறப்பு பெயர், சரியா. ரைட். இப்போ இடுகுறி பொதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, இடுகுறி சிறப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து காரண பெயர். காரண பெயர் என்னென்னு நான் சொன்னேன், காரணம் கருதிக்கிட்ட பெயர் காரண பெயர். எப்படி? நாற்காலி, 4 கால் இருக்குது அதனால் நாற்காலி. கரும்பலகை, பலகை வந்து கருப்பாக இருக்குது அதனால் கரும்பலகை, சரியா. இதுலேயும் 2 வகை வந்து பிரிக்கிறாங்க, காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. காரண பொதுப்பெயர்னா என்ன? பொதுப்பெயர் அப்படிங்கிறது பொதுவாக வந்து இருக்கும். இப்போ பறவைனா எல்லாமே பறவை வந்து இருக்குது, பறவை அப்படிங்கிறது காரண பொதுப்பெயர். அணி அப்படிங்கிறது பொதுப்பெயர், அணியில் நிறைய அணிகள் வந்து இருக்குது, பொதுப்பெயர். அதே மாதிரி அணியில் நிறைய அணி வந்து இருக்குது, நம்ம இலக்கியத்தில் அணி வந்து இருக்குது, பொதுப்பெயர். இப்போ இதுவே பறவையில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், சிட்டுக்குருவி அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சிட்டுக்குருவி. இப்போ சிட்டுக்குருவி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வந்து சிறப்பு பெயர், சரியா. ஆனால் இது வந்து எதில் வரும்? பறவையில் வருதா? பறவை பொதுப்பெயர், சிட்டுக்குருவி சிறப்பு பெயர். ஆந்த பறவையில் வந்து வருது, ஆந்த சிறப்பு பெயர், பறவை பொதுப்பெயர், சரியா. அது மாதிரி அணி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் தமிழுக்கே இருக்குது அப்படின்னா அணியில் உருவக அணி இருக்குது, ஓமை அணி இருக்குது, சரியா, சொற்பொருள் பின்வரி நிலை அணி இருக்குது, எக்கச்சக்கமான பிரிது முடிதல் அணி இருக்குது, எக்கச்சக்கமான அணி வந்துருக்கு. அதில் அணி பொதுவாக இருக்கும், ஆனால் உருவகம், உவமை இதெல்லாம் வந்து சிறப்பு, சரியா. ரைட். இதுதான் வந்து இங்கே வந்து விஷயம். காரண பொது பெயர்னா இது. காரண சிறப்பு பெயர்னா என்ன அப்படின்னா வளையல், மரங்கொத்தி. இப்போ வளையல் அப்படிங்கிறது வளையமாக இருக்குனால வளையல், காரணத்தில் கரெக்டாக குறிப்பிட்டு ஒரு இதை மட்டும் சொல்கிறாங்க, வளையமாக இருக்குன்னா வளையல். அதே மாதிரி மரங்கொத்தி, மரங்கொத்தி பொறுத்த வரைக்கும் காரண பெயர், ஆனால் காரண சிறப்பு பெயர் என்ன? மரங்கொத்தி வந்து அதை மட்டும் தான் குறிக்கும், மரங்கொத்தி அந்த அந்த குட்டி பறவை இருக்கு இல்லையா, அந்த பறவையை மட்டும் தான் குறிக்கும். இப்போ மரங்கொத்தி அப்படிங்கிறது ஒரு பறவை லிஸ்ட் தான் வருது, ஆனால் அதில் மரங்கொத்தி எனது தனிச்சிறப்பு, அப்போ சிறப்பு பெயர் அப்படிங்கிறது, சரியா. ரைட். ரைட். இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டால் 6th இலக்கணத்தை நம்ம வந்து முடிச்சாச்சு. இதில் என்ன இருக்குது கேள்வி வைக்கிறதுக்கு? ஓகேவா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி வைக்கிறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ் இலக்கண வகை எத்தனை? ஓகேவா? தமிழ் இலக்கண வகை எத்தனை? இது ஒரு கேள்வி, 1வது கேள்வி. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 3வது கேள்வி என்ன அப்படின்னா, குறில் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு என்ன? குறில் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு என்ன? 4வது கேள்வி என்ன அப்படின்னா, பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? சரியா, பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? ஓகேவா? ரைட். இப்போ 4 கேள்வி, இன்னொரு கேள்வியும் சேர்த்து சொல்லிடுறேன், சரியா. என்ன அப்படின்னா, ஓகே, மொழிக்கு என்ன எழுத சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், ஓகே வேண்டாம், ஒரு டக்குன்னு வந்து சரி சொல்லிடுறேன். ஓகே, ஆயுத எழுத்துக்கு
அந்த இலக்கண வரையறை என்ன, ஆயுதத்துக்கு முன்னால் என்ன இருக்கும், பின்னால் என்ன இருக்கும், அந்த இலக்கண வரையறை என்ன. மொத்தம் 5 கேள்வி உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்கேன். 5 கேள்விக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா, 5க்கு 5 ஆன்சர் தெரியுது அப்படின்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள். சரியா? ரைட். இந்த இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம், 6th வந்து முடிச்சிட்டோம். சரியா? இதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து எல்லா இலக்கணத்தையும் எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நம்மளை மட்டும் கவனமாக வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ வேணால் நான் வந்து வீடியோ வந்து போடுவேன். ஸோ பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரியா? பயப்படாதீங்க, நான் இருக்கேன். நன்றி.